வற்றாத நீரூட்டு நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 346வது வேதவனவடை பகுதிக்கு வந்திருக்கிறோம். தலைப்பு இயேசுவோடு உரையாடல். இயேசுவோடு உரையாடல். வேதாகமத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உரையாடின நபர்கள் பல பேரை நம்ம பார்க்கலாம். அந்த உரையாடலுக்கு தகுந்தாற் போல ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன். அதை வைத்து இயேசு கிறிஸ்து யாரோடு பேசின உரையாடல் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது கேள்வி, சுய நீதிக்காரனோடு உரையாடல். முதல் கேள்வி, சுய நீதிக்காரனோடு உரையாடல். இரண்டாவது கேள்வி, கேள்விகள். இந்த உரையாடலில் கேள்விகள் உண்டு. இந்த உரையாடலில் கேள்விகள் உண்டு. மூன்றாவது கேள்வி, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பார்க்கிறவர் என்பதை இந்த பகுதி சொல்கிறது. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பார்க்கிறவர். இந்த உரையாடல்ல நாம அதை கண்டுகொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து உரையாடின அந்த நபரை வைத்து இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பார்க்கிறவர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். நான்காவது கேள்வி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகலத்தையும் அறிகிறவர். ஒருவரோடு இயேசு கிறிஸ்து உரையாடுறாரு. அந்த உரையாடல்ல ஆண்டவர் சகலத்தையும் அறிந்தவர் என்பதை வெளிப்படுத்துறாரு. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, இந்த உரையாடலை எதிர்பார்க்கவில்லை. அந்த நபர் இந்த உரையாடலை எதிர்பார்க்கவில்லை. ஆறாவது கேள்வி, அலைக்கழிப்பதை போல ஒரு நடத்தை. இந்த உரையாடல்ல அலைக்கழிப்பதை போல ஒரு உரையாடல் அப்படின்னு சொல்லலாம். ஏழாவது கேள்வி, எதிர்பார்ப்பு ஒரு விதம், நடந்தது மற்றொன்று. எதிர்பார்த்தது ஒரு விதம், நடந்தது மற்றொன்று. இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனோடு உரையாடின அனுபவத்தை நாம பார்க்கலாம். அடுத்தது எட்டாவது கேள்வி, நடுக்கம். இந்த உரையாடல்ல ஒரு மனிதனுக்கு ஒரு நடுக்கம் காணப்பட்டதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எட்டாவது கேள்வி நடுக்கம். ஒன்பதாவது கேள்வி, ஒரு தருணம் அல்லது வாய்ப்பு என்று சொல்லலாம். இந்த உரையாடல்ல ஒரு தருணம் கொடுக்கப்படுவது போல ஒரு உணர்வு, தருணம் கிடைத்தார் போல ஒரு உணர்வு. கடைசி மற்றும் 10வது கேள்வி, அன்டைமில் நடந்த ஒரு உரையாடல். அன்டைமில் நடந்த ஒரு உரையாடல். இது 10வது கேள்வி. இப்படி இயேசுவோடு உரையாடல் என்ற தலைப்பின் கீழாக இயேசு கிறிஸ்து உரையாடின 10 நபர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நான் கொடுத்த துணுக்கை வைத்து நீங்கள் கண்டுபிடித்து ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள் உங்கள் பதிலை அனுப்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கேள்விகளுக்கு வசன ஆதாரம் தேவையில்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட நபர்களை நீங்கள் மையப்படுத்தினால் போதும். ஆகவே இதற்கான பதிலை அனுப்பும்படிக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.